அனைவருக்கும் வணக்கம். சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, முதலாவதாக இறைவாழ்த்து. அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை, பொழுதலாம் நினது பேரருளின், நெறியிலே நாட்டம் கர்மயோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருளாய், குறிகுணமேதும் இல்லதாய் அனைத்தாய், குளவிடு தனி பரம்பொருளே, குளவிடு தனி பரம்பொருளே. பாரதியார். சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, தேசிய ஆசிரியர் சங்கம் சார்பாக ஆசிரியர் தகுதி தேர்வு தொடங்கி 2ஆம் முறையாக இன்று பணிபுரியும் ஆசிரியர்களுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வு 2026 அந்த பணியை தொடர்ந்து செய்து வருகிறோம். இன்று 36ஆம் நாள், 38வது செஷன் அமர்வு. இந்த அமர்வுக்கு கல்வி உளவியல் பாடத்தில் வழிகாட்டுவதற்காக உயர் திரு ரவிசங்கர் சார் அவர்கள், முதுநிலை விரிவுரையாளர், மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனம் குறுக்கத்தி, நாகப்பட்டினம் மாவட்டத்தை சார்ந்த முதுநிலை விரிவுரையாளர் அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். அவர்கள் இனிதே பாடத்தை துவங்குகிறார்கள். தேசிய ஆசிரியர் சங்கம் தனது சிறிய முயற்சியில் நடத்தி கொண்டிருக்கிற இந்த ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வில் கல்வி உளவியலுக்கான பாடங்களை துவங்குகிறது. மதிப்புக்குரிய ஆசிரியர் அருள் செல்வம் உள்ளிட்ட தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம கடந்த 2 வகுப்புகளாக நுண்ணறிவு, அதில் இருக்கக்கூடிய கருத்துகள், அதை அளவிடக்கூடிய விஷயங்கள் பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு இந்த நுண்ணறிவை எவ்வாறு அளக்க முடியும், அதனுடைய அகவய சோதனைகள் என்னென்ன, புறவய சோதனைகள் என்னென்ன என்பது குறித்து நாம் இன்னைக்கு கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். நுண்ணறிவை அளவிடுதல் அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது, பொதுவாக எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம எடையாக இருக்கட்டும், நிறையாக இருக்கட்டும், நீளமாக இருக்கட்டும், இதை நம்ம அளந்துட முடியும். ஆனா இந்த நுண்ணறிவு என்று சொல்லக்கூடிய இந்த இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத நம்ம அளக்க முடியுமா அப்படின்னா கொஞ்சம் சற்றே சிரமமானது. ஏன்னா இது சில விஷயத்த நம்ம டேஞ்சிபிள், இன்டேஞ்சிபிள் என்று நம்ம பிரிச்சிருப்போம். இப்போ டேஞ்சிபிள் விஷயங்கள் எதுன்னா, இப்போ 1 கிலோ, 100 கிராம், 100 மில்லி, இதை மாதிரியான விஷயங்கள்லாம் டேஞ்சிபிளா இருக்கிற விஷயங்கள் நம்ம அளந்துட முடியும். அதாவது காய்கறிகள், பழங்கள், அல்லது எண்ணெய், நீல அகலங்கள், இதெல்லாம் நம்ம டேஞ்சிபிள். இன்டான்ஜிபிள் அப்படிங்கிறது ஒருவருடைய மனப்பான்மை, ஒருவருடைய நுண்ணறிவு, அவருடைய ஆர்வம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டான்ஜிபிள், நம்மளால தொட்டு உணர முடியாத சில விஷயங்கள். அப்போ அதை அளக்கிறது அப்படிங்கிறது அது சாதாரண விஷயம் அல்ல. அப்போ ஒரு நுண்ணறிவை அளவிட முடியாதா அப்படின்னு கேட்டால் அளவிட முடியும். அது 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 அந்த ஒரு தனிநபர் தான் மேற்கொள்கிற அந்த செயல்பாடுகளுடைய அடிப்படையில் அதனுடைய அளவை பொறுத்து, அந்த செயல் வீச்சை பொறுத்து அந்த நுண்ணறிவை நம்ம அளவிட முடியும். அப்போ அந்த அளவுக்கு அதுல துல்லியமும் இருக்குதான்னு பார்த்தோம்னா கொஞ்சம் சிரமம் தான். இப்ப இந்த நுண்ணறிவை எப்படி அளக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒரு தனிநபரின் நுண்ணறிவை 1 அல்லது அதற்கு மேற்பட்ட நுண்ணறிவு சோதனைகளால் அளவீடு செய்வதை நாம் உற்று நோக்கலாம். இதை நம்ம என்ன பண்ணணும், அப்சர்வ் பண்ண முடியும். நுண்ணறிவை அளவிடுவதற்கு உளவியலாளர்கள் நிறைய சோதனைகளை வடிவமைச்சிருக்கிறாங்க. அதுல நிறைய சோதனைகள் இருந்தாலும் இதை 2 விதமான சோதனைகளாக மட்டுமே நம்ம பார்க்க முடியும். நுண்ணறிவு சோதனைகள் இன்டெலிஜென்ட் டெஸ்ட்ல நுண்ணறிவு சோதனைகளின் உதவியுடன் என்ன பண்ண முடியும்னா இதை நம்ம அளக்க முடியும். அதே நேரத்தில் இதை நேரடியா அளந்து விட முடியாது. கொஞ்சம் ஒரு மறைமுகமாக அளவிடுறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கிறதாக அறிவியலாளர்கள், உளவியலாளர்கள் சொல்றாங்க. இப்ப பார்க்கும்பொழுது முதல்ல இதுல அகவயம், புறவயம் அப்படின்னா முதல்ல என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதுல அப்ஜெக்டிவிட்டி, சப்ஜெக்டிவிட்டின்னு 2 சொல்லுவாங்க அது ஆங்கிலத்துல. அப்ஜெக்டிவிட்டி, அப்ஜெக்டிவ் டைப் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ஜெக்டிவ் அப்படின்னாலே அது அகவயம். இதில் பார்க்கும்போது நான் திருத்தினாலும், வேறொரு ஆசிரியர் திருத்தினாலும், அல்லது ஒரு மாணவரே அதை மதிப்பீட்டாலும் கூட மதிப்பெண்கள் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா அது அகவயம். இப்போ ஒரு மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா யார் திருத்தினாலும் மாறாது. அது ஒரு மதிப்பெண்னா ஒரு மதிப்பெண் தான், அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனா அதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கொஸ்டின்ஸ், ஒரு 10 மார்க் கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, நான் திருத்தும் போது என்னுடைய மனச்சாய்வின் அடிப்படையில அது 8 மார்க்கா அல்லது 9 மார்க்கா கூட மாறும். சில பேர் திருத்தினாங்கன்னா அது முழு மதிப்பெண்களாக கூட என்ன பண்ணுவாங்க, போடுவாங்க. அந்த வகையில் இது புறவயத்தன்மையுடையதாக தான் இருக்கிறது.
இப்ப பார்க்கும் பொழுது இந்த நுண்ணறிவு சோதனைகள்ல இந்த படம் எதை குறிக்கிறது அப்படின்னா 2 வகையா பிரிக்கிறாங்க. இன்டெலிஜென்ட் டெஸ்ட்ல ஒண்ணு வந்து தனியாள் சோதனைகள், இன்னொன்னு வந்து குழு சோதனைகள். அது குரூப்பாவும் பண்ணலாம், இண்டிவிஜுவல் டெஸ்ட்டும் பண்ண முடியும். அதுல வந்து பார்க்கும்போது அதை 2 பிரிக்கிறாங்க பாருங்களேன். சொற்சோதனைகள் சொற்சோதனைகள், 2வது வந்து செயல் சோதனைகள். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஆஹ், ஒரு கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லும் விதமாக சில சோதனைகள். சில சோதனைகள் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா ஆக்டிவிட்டி பேஸ்டா இருக்கு. இப்ப மாணவர்களை அல்லது அந்த நுண்ணறிவை அளவீடு செய்யக்கூடிய அந்த சோதனைக்கு உட்படுத்தப்படுபவர்களை சில செயல்களை செய்ய வைத்து அவர்களுடைய அந்த நுண்ணறிவு எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால என்ன பண்ண முடியும்னா அளவிட முடியும். இதை தனியாளுக்கும் செய்ய முடியும், குழுவாகவும் செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் இந்த படம் நமக்கு காட்டுகிறது. இந்த நுண்ணறிவு சோதனைகளுக்கு முன்பாக சில விஷயங்களை நாம இங்க பார்க்க வேண்டியிருக்கு. பாத்தீங்கன்னா இந்த ஐக்யூன்னு சொல்லக்கூடிய இன்டெலிஜென்ட் கோஷன்ட் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஃபார்முலாவாகவே உங்களுக்கு படிச்சிருப்பீங்க, நீங்க தெரிஞ்ச ஒன்றுதான். இன்டெலிஜென்ட் கோஷன்ட்டை பொறுத்த மட்டும் மன வயது டிவைடட் பை கால வயது இன்ட் 100 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மன வயது அப்படின்னா மென்டல் ஏஜ், கால வயது அப்படிங்கிறது குரானிக்கல் ஏஜ், சிஏன்னு சொல்லுவாங்க. அதை மன வயதை கால வயதால் வகுத்து 100ஆல் பெருக்க கிடைக்கும் பொழுது நமக்கு வந்து இன்டெலிஜென்ட் கோஷன்ட்டுக்குரிய சரியான ஒரு அளவானது நமக்கு கிடைக்கும். அந்த வகையில் இந்த நுண்ணறிவு ஈவு அப்படிங்கிறத அதை ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கர்வாகவே உளவியலாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க, அதை வரையறுத்திருக்காங்க. நுண்ணறிவு பரவல் இதை வச்சுட்டு நம்ம மனிதர்கள்ல எத்தனை வகையான மனிதர்கள் இருக்கிறாங்க, அந்த நுண்ணறிவு அடிப்படையில மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஐக்யூ அப்படிங்கிறது நமக்கு சொல்கிறது. இந்த படம் தற்போது இல்லை, அது உங்களுடைய உளவியல் புக்ல கண்டிப்பா இருக்கும். இந்த விஷயத்த சொல்லாம இந்த பாடம் நிறைவடையாது. இதை பார்த்தீங்கன்னா உலக மக்களிடையே நுண்ணறிவு அப்படிங்கிறது எப்படி பரவி இருக்கிறது, ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஒருத்தனுக்கு இருக்கிற மாதிரியான நுண்ணறிவு இன்னொருத்தவங்களுக்கு இருக்கிறது இல்லை அப்படிங்கிறத இது வந்து நமக்கு சொல்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நீங்க வந்து ஒரு கிராஃப் மாதிரியான ஒரு விஷயமா அதை மனதில் கொண்டீர்கள் என்று சொன்னால், 0வில் தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 200 வரைக்கும் நீங்க வந்து ஒரு எக்ஸ் அச்சு வரைஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த எக்ஸ் அச்சுல கிட்டத்தட்ட 0ல இருந்து ஒரு 24 வரைக்கும் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஐக்கியோட லெவல் 24 வரைக்கும் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா முட்டாள்கள், அதாவது இடியட்ஸ் என்றும், 25ல இருந்து 49 வரைக்கும் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா இம்பல்சில்ஸ் சொல்லக்கூடிய மூடர்கள் என்றும், அடுத்தது 50ல இருந்து 69 வரைக்கும் மோரான்ஸ் என்று சொல்லக்கூடிய பேதையர் அப்படிங்கிறவங்க. இந்த 3 பேருமே கிட்டத்தட்ட 69% வரைக்கும், அதாவது முட்டாள்கள், மூடர்கள், பேதையர் என்று சொல்லக்கூடியவங்க, இவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து 1% தான் இருக்கிறாங்க இந்த நம்மளுடைய மக்கள் தொகையில. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 70%ல இருந்து 79 வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மந்தமானவர்கள் என்கிற அடிப்படையில வகைப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு 5% இருக்கிறாங்க. அடுத்ததாக 80 தொடங்கி 89 வரைக்கும் பின்தங்கியவர்கள், பேக்வேர்ட்ஸ் சொல்லக்கூடியது, அல்லது மெதுவாக கற்பவர். இப்போ வந்து நம்மளுடைய மாணவர்கள்லேயே லேட் ப்ளூமர்ஸ் அல்லது ஸ்லோ லேர்னர்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் இருப்பாங்க. இவங்க வந்து ஒரு 14%, 14% இவங்க வந்து இருக்கிறாங்க. இப்போ நம்ம வகுப்பறையிலேருந்து இதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து நம்ம வந்து 5% சொல்லக்கூடிய அந்த மந்தமானவர்கள் நம்மளுடைய வகுப்பறையில பெருவாரியாக இருக்க மாட்டார்கள். ஆனா பாத்தீங்கன்னா ஐஇடி குழந்தைகளாக அவங்க இருப்பாங்க. அவங்க நம்மளுடைய ரெகுலர் ஸ்ட்ரீம்ல தற்போது இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ட்ரைனிங்லாம் வழங்கப்பட்டு அவங்க வந்து அதுக்கு அவங்க வந்து ட்ரைனபிளா ஆயிட்டாங்க அப்படின்னா நம்ம பள்ளிகளுக்கு வருவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த 90ல இருந்து 109 வரைக்கும் கிட்டத்தட்ட 60% மாணவர்கள் அது மனிதர்கள் இருக்கிறாங்க. இவங்க தான் வந்து சராசரியான திறன் படைத்தவர்கள். இவங்க தான் இருக்கிறதுலே மக்கள் தொகை அல்லது தொகையில் அதிகமாக இருக்கிறவர்கள் இவங்க தான். 90ல இருந்து 109 வரைக்கும் அந்த நுண்ணறிவு ஈவு பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அப்புறம் பாத்தீங்கன்னா பழக்கம் போல அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகும். எப்படி வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்து இப்ப 60% இருக்கிறதோ அதே போல 110ல இருந்து 119 வரைக்கும் திறன் மிக்கவர்கள், ஸ்கில்ஃபுல்லா இருப்பாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா 14%. அடுத்தது 120ல இருந்து 139 வரைக்கும் நுண்ணறிவு ஈவு பெற்றவர்கள் நீத்திரமிக்கவர்களாக, ரொம்பவும் மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்டாக இருப்பாங்க. அவங்க வெறும் 5% தான். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அந்த டிஸ்ட்ரிபியூஷன் கருவுல 140க்கு மேல இருக்கிறவங்கள நம்ம வந்து மேதைகள்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து சயின்டிஸ்ட்லாம் இந்த லிஸ்ட்ல தான் வருவாங்க. அவங்கலாம் வந்து வெறும் 1% தான் இருப்பாங்க. ஆக நம்ம பார்த்த இந்த நுண்ணறிவு ஈவு பரவல்ல 1% இருக்கக்கூடியவங்க கீழ்நிலையில
ஜீரோல தொடங்கி கிட்டத்தட்ட 69% வரைக்கும் நுண்ணறிவு பெற்றவர்கள் முட்டாள், மூடர், பேதையர் என்கிற அந்த லிஸ்ட்ல அவங்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் 70 டு 79ல மந்தமானவர்கள், 80 டு 89ல பின்தங்கியர்கள், இது மெதுவாக கற்போர், இவங்க வந்து 14%. 90 டு 109 சராசரி திறன் படைத்தவர்கள். இப்போ நம்ம கையில இருக்கிற மாணவர்கள் பாத்தீங்கன்னா இந்த சராசரி திறன் படைத்தவர்கள் அல்லது பின்தங்கியவர்கள் இப்படிதான் இருப்பாங்க. அப்போ அப்படிப்பட்ட மாணவர்களை நம்ம எப்படி வழி நடத்தணும் போன்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்தில் நம்முடைய மாணவர்கள் மட்டும் இல்லாம மனிதர்களையும் இந்த நுண்ணறிவு விரிவு அப்படிங்கிறது நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு. இது முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதுனாலதான் இதுல நான் இடைச்செருகலாக இதை நான் சொன்னேன். இப்போ நம்ம பார்த்தோம் நுண்ணறிவு சோதனைகளை 2 விதமாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி, தனியால் சோதனைகள், குழு சோதனைகள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த சொற்சோதனைகள், செயற்சோதனைகள் அப்படின்னு 2 விதமா பிரிக்கிறாங்க. அதுல தனியால் சோதனைகளை பொறுத்த மட்டும் இந்த தனியால் சோதனைகள்ல ஒரே நேரத்துல ஒருவரை மட்டுமே என்ன பண்றாங்க இதுல வந்து டெஸ்ட் பண்றாங்க. தனியால் சோதனைகள் அப்படிங்கும்போது சொற்சோதனைகளும் செய்ய முடியும், செயற் சோதனைகளும் செய்ய முடியும். இப்போ இண்டிவிஜுவல் டெஸ்ட்ல வெர்பல் டெஸ்ட் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வெர்பல் டெஸ்ட் அப்படின்னாலே உங்களுக்கே தெரியுது, ஏதோ என்ன பண்றாங்க அவங்களுடைய அந்த மொழியினுடைய பயன்பாடு எப்படி இருக்குது, அவங்க வந்து மொழியை எப்படி பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது தான். ஒரு கேட்கிற கேள்விக்கு சரியா புரிந்து கொண்டு அந்த கேள்விக்கான பதிலை திறம்பட அவங்க வந்து உரைக்கிறார்களா என்கிற அந்த அடிப்படையில அந்த சொற்சோதனைகள் அமைக்கப்பட்டிருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இது மாணவர்கள்ட்ட இத நடைமுறைப்படுத்தியது யாருன்னு சொன்னா பீனே சைமன் அப்படிங்கிற அந்த உளவியலாளர்கள். அவங்களுடைய அந்த திருத்தப்பட்ட அந்த டெஸ்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுல ஒரு 30 கேள்விகள் அடங்கி இருக்கிறது. இந்த சோதனைகள்ல என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம சின்ன பிள்ளையிலேயே நம்ம பார்க்கலாம், நல்ல மெரிட்டோரியஸ் அல்லது கிஃப்டட் சைல்டா இருக்கிறவனா பாத்தீங்கன்னா நல்லா ஒரு வயசு 1.25 வயசுலயே நல்லா பேச ஆரம்பிச்சிருவாங்க. நல்லா 1.25 வயசுலயே பேசுவாங்க. கேட்கிற கேள்விகளுக்கு சுட்டி காட்டுவாங்க. பேச தெரியாட்டினா கூட சுட்டி காட்டுவாங்க. உதாரணத்துக்கு கண் எங்க இருக்கு சொல்லு, காது எங்க இருக்கு சொல்லு, மூக்கு எங்க இருக்கு சொல்லு, எங்க கண் சிமிட்டு, நம்ம இதெல்லாம் நம்ம சொல்ல 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 நம்மளை அப்படியே இமிட்டேட் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது எல்லாத்தையுமே அவங்க வந்து செய்ய ஆரம்பிப்பாங்க. கிட்டத்தட்ட இன்னும் சொல்ல போனா 2 வயசுக்குள்ளாகவே. அதே நேரத்துல இது எல்லாமே அந்த நம்மளுடைய சொன்ன அந்த மொழியின் அடிப்படையில அந்த பயன்பாட்டை கொண்டு அந்த குழந்தை எப்படி வந்து அது வந்து ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத வச்சு அதனுடைய ஐக்கியம் எப்படி இருக்குது நம்ம வியந்து பார்ப்போம். பரவாயில்லையே, இந்த வயசுலயே இவ்வளவு தூரம் இவங்க என்ன பண்றாங்க, அறிவா இருக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி. இப்போ பாத்தீங்கன்னா நிறைய கின்னஸ் ரெக்கார்ட்ல இருக்கக்கூடிய குழந்தைகளை நீங்க பார்க்கலாம். ஒரு மாநிலத்தினுடைய தலைநகர், ஒரு எத்தனை மாநிலங்கள் இருக்கு, உலகத்துல எத்தனை நாடுகள் இருக்கு, இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வயதுக்குள்ளாகவே அந்த பேரண்ட் வந்து அவங்கள அந்த அளவுக்கு ட்ரெயின் அப் பண்ணி அவங்கள வந்து மேல ஒரு ஸ்டேஜுக்கு ஏற்றுவாங்க. இது எல்லாமே அந்த குழந்தையினுடைய நுண்ணறிவை காட்டுவதாக தான் இருக்கிறது. அதனுடைய சொற்சோதனைகளின் அடிப்படையில, வெர்பல் டெஸ்டின் அடிப்படையில அந்த குழந்தையினுடைய நுண்ணறிவானது உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவுல அது வந்து பாராட்டப்படுகிறது. இதுக்கு காரணம் அவங்களுடைய ஐக்கியூ தான். நான் சொன்ன அந்த 1% அல்லது அதற்கு கீழே இருக்கக்கூடிய பர்சன்ட்ல அவங்க வந்து என்ன பண்றாங்க, கிட்டத்தட்ட அவங்களாம் வந்து ஒரு 120, 110க்கு மேல அவங்களோட நுண்ணறிவு ஈர்வு பெற்றவர்களாக அந்த குழந்தை இருக்கிறதுனாலதான் அது மாதிரிலாம் அதால பேச முடியுது, செயல்பட முடியுது. ரைட். அடுத்தது ஒரு 3 வயசு டெஸ்ட் இதெல்லாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 7 வயதுல சில என்ன பண்ணுவாங்கன்னா கம்ப்ளீஷன் டெஸ்ட்னு சொல்லி செய்ய முடியும். அதாவது சில படங்களை இன்கம்ப்ளீட்டா வச்சிருப்பாங்க. அந்த இன்கம்ப்ளீட்டட் பிக்சர்ஸை இவங்க என்ன பண்றதுன்னா கம்ப்ளீஷன் பண்றது, ரைட்டுங்களா, எழுத்துக்களை கம்ப்ளீட் பண்றது, படங்களை கம்ப்ளீட் பண்றது. இதற்கெல்லாம் ஒரு 5லிருந்து 7 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகள் கண்டிப்பாக அந்த ஐக்கியூ இருந்தால் ஒழிய அவங்களால என்ன பண்ண முடியாது, கம்ப்ளீஷன்ங்கிறது சாத்தியம் இல்லை. அப்ப இதை இந்த பீனே சைமன் இதை மாதிரியான வெர்பல் டெஸ்ட்டை வந்து செஞ்சு அதாவது இந்த ஆக்டிவிட்டி பேஸ்ட் டெஸ்டையும் செஞ்சு செயற்சோதனைகள் மற்றும் சொற்சோதனைகளை செஞ்சு ஒவ்வொரு குழந்தையினுடைய நுண்ணறிவு ஈவை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா கண்டறிந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் நான் சொன்ன அந்த 2வது சோதனைகள் வந்து செயற்சோதனைகள், பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட். பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னாலே செயல் அப்படின்னு நமக்கு தெரியும். கேட்கிற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்றது அப்படிங்கிறது சொற்சோதனைகளாகவும், அடுத்ததாக செயல்களை சரியாக செய்கிறது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பெரிய ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பாக்ஸ்ல சதுரமாக ஒரு பள்ளம், வட்டமாக ஒரு பள்ளம், செவ்வகமாக ஒரு பள்ளம், முக்கோணமாக ஒரு பள்ளம், இதெல்லாம் இருக்கும். அந்த பள்ளங்கள்ல உரிய அந்த மரக்கட்டைகளை கரெக்டா பொறுத்துறது.
இப்ப முக்கோணத்துல சரியா அந்த முக்கோணத்தை எடுத்து கரெக்டா அந்த முக்கோண பள்ளத்துல பொருத்துறது, வட்டமான பள்ளத்துல அந்த வட்டமான கட்டையை எடுத்து பொருத்துறது. அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐக்யூ. இதை வந்து காகங்கள் செய்யறத கூட நம்ம வீடியோ பார்த்துருக்கோம், நிறைய பார்க்க முடியும். அப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்போம் இல்லையா, தண்ணீர் குறைந்த ஒரு பானையில, தண்ணீர் குறைந்து இருக்கிற அந்த பானையில நிறைய கூழாங்கற்களை போட்டு 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 தண்ணியை மேல வரவழைத்து அதை அந்த காகம் பருகியதாக நம்ம சின்ன வயசுல படிச்சிருக்கோம். இது ஒரு செயற் சோதனை தான். அந்த காகத்திற்கு எவ்வளவு நுண்ணறிவு இருக்கிறது என்பதை வெளிக்காட்டுவது விதமாக அந்த செயல்பாடு இருப்பதை நம்ம சின்ன கிளாஸ்ல இருந்து நம்ம படிச்சிருக்கோம். இதே போல மனிதர்கள்ட்ட அல்லது குழந்தைகள்கிட்ட, மாணவர்கள்ட்ட நம்ம நிறைய சோதனைகளை செய்ய முடியும். அதற்கு உதாரணங்களாக நிறைய விஷயங்களை சொல்ல முடியும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பசில் டெஸ்ட். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த தினமலர், வாழ மலர்லாம் நீங்க பார்க்கலாம். குழந்தைகள் மலர்லாம் பார்க்கலாம். அப்படியே ஒரு மாதிரி இந்த குழந்தை இங்க இருக்கும், அவங்களோட அம்மா வந்து இன்னொரு இடத்துல இருப்பாங்க. அது வந்து அந்த பாதையை கரெக்டா கண்டுபிடிச்சு அவங்க அம்மாட்ட போறதுக்கு நீங்க உதவுங்களேன் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருப்பாங்க, ஒரு விளையாட்டாக கொடுத்துருப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சிக்கலா இருக்கும், அந்த பாதை சிக்கலாக இருக்கும். அதை வந்து நாம செய்யறது பெரிய விஷயம் இல்லை, குழந்தைகள் கரெக்டா செஞ்சாங்கன்னா அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அந்த நுண்ணறிவு ஈவு அல்லது நுண்ணறிவு என்பது மிகவும் அதிகமாக இருக்கிறதாக நம்ம சொல்ல முடியும். இன்னைக்கு நிறைய வீடியோ கேம்ஸ் வந்திருக்கிறது. இந்த வீடியோ கேம்ஸினுடைய அடிப்படை எதுன்னு சொன்னா இந்த பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்னு சொல்லக்கூடிய இந்த நுண்ணறிவு செயற்சோதனைகள் தான் அதற்கு காரணமாக இருக்க முடியும். இன்னைக்கு இன்னைக்கு பசங்க விளையாடுற ஒவ்வொரு வீடியோ கேம்ஸுமே செயற்சோதனைகள். அவங்களுக்கு நம்ம நினைக்கலாம் அவங்க வந்து வீடியோவுக்கு அடிக்ஷன் ஆகுறாங்கிறது ஒரு பக்கம் நமக்கு வந்து ஒரு பெரிய கவலையாக இருந்தாலும், அதுல இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் எதுன்னு சொன்னா இந்த மாதிரியான செயற்சோதனைகள் சில இருக்கும். ரொம்பவும் வல்கராகவோ அல்லது அதிகமான வன்முறையை தூண்டும் விதமான சில விஷயங்கள் இல்லாம இருந்தா செத்தான். அது இல்லாம மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்ல நிறைய விஷயங்களை நம்ம சொல்ல முடியும். ஒரு படத்தை வந்து ஒழுங்குபடுத்துறது அல்லது படத்தை வந்து நிரப்புறது, விதமான விஷயங்கள், அல்லது கட்டைகளை சரியாக அடுக்குதல், துளைகளில் கட்டைகளை கரெக்டாக அதில் வந்து பொருத்துறது, இதெல்லாம் வந்து நிறைய பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்ல முக்கியமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். ரைட். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாணவன் இதுல எப்படி அவங்க வந்து செய்யறாங்களோ, ஒரு டைமிங் வச்சுக்கிட்டு இந்த டைமுக்குள்ள இந்த சோதனைகளை செஞ்சு முடிக்கிறாங்க, எவ்வளவு குயிக்கா அக்யூரஸியா செய்யறாங்களோ அதை பொறுத்து தான் அந்த மாணவனுடைய நுண்ணறிவு இருப்பதாக, நுண்ணறிவு எவ்வளவு தூரம் இருப்பதாக நம்மளால என்ன பண்ண முடியும், கணக்கிட முடியும். மற்றபடி இதை வந்து உற்றுநோக்கலின் மூலமாக மட்டுமே என்ன பண்ண முடியும், நம்ம அளவிட முடியும். ஒரு மாணவன் எவ்வளவு நேரத்துல இந்த இந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்றான், அல்லது இன்னொரு மாணவன் இதே டாஸ்கை எவ்வளவு நேரத்துல கம்ப்ளீட் பண்றான், இவனை விட இவன் எவ்வளவு தூரம் நுண்ணறிவு மிக்கவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத அந்த கால நேரத்தை வைத்து கொண்டுதான் நம்மளால என்ன பண்ண முடியும், அறுதிட்டு சொல்ல முடியும். அப்படிங்கிறது தான் அதுல இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. அதனால நான் ஏற்கனவே சொன்னது போல இது ஒரு இன்டான்ஜிபிள் விஷயம். அதை வந்து அவனுடைய செயலை வைத்து, அவன் அளிக்கக்கூடிய பதிலை வைத்து நம்ம என்ன பண்ண முடியும், அவனுடைய அளவுகோல்கள் இருக்கின்றன. இதுக்கு நிறைய ஸ்கேல்ஸ், ஒரு கூட்டான செயற்சோதனைகள் ஒரு நபரினுடைய மனத்திறனை விரிவாக அறிந்து கொள்வதற்கு பயன்படுகிறது. அதுல நிறைய ஸ்கேல்ஸ் அதுல இருக்குது. பாத்தீங்கன்னா பின்டர் பாட்டர்சன் ஸ்கேலு, ஆர்தனுடைய டாட் ஸ்கேலு, இது மாதிரியான ஸ்கேல்ஸ் நிறைய வந்து இருக்குது. அது வந்து உளவியலாளர்கள் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல மாணவர்கள் இதை வந்து என்ன சொல்றது, மாற்றுத்திறனாளி மாணவர்கள் கூட இதுல வந்து என்ன பண்ண முடியும், அவங்கள வந்து இந்த சோதனைகளில் கலந்து கொண்டு தங்களுடைய தனித்திறமைகளை வெளிப்படுத்திக் கொள்ள முடியும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அலெக்சாண்டனுடைய கூட்டு செயற் சோதனைகள், இதுலலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கரெக்டா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நேராக பார்த்து ஒரு விஷயத்த நகர்த்தி கொண்டு போறது. இப்போ ஒரு படம் இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த படத்துல நிறைய தடைகள் இருக்கும், அந்த தடைகள்ல மோதாம அப்படி நகர்த்தி கொண்டு போறதுல ஒன்றும் நமக்கு பெரிய சிரமம் இருக்காது. ஆனா அந்த படத்தை ஒரு கண்ணாடி வழியாக, கண்ணாடினா பிரதிபலிக்கு முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி வழியாக பார்த்து அந்த இடவள மாற்றத்துக்கு தகுந்தாற் போல நாம நகர்த்தி செல்றதுக்கு தனித்திறமை வேணும், அதுக்கு தனியாக ஒரு நுண்ணறிவு வேண்டும். அதை நீங்க எவ்வளவு நம்ம பெரியவங்க, நாமளே அதை கண்ணாடி வழியாக செய்யும் பொழுது, கண்ணாடியினுடைய பிம்பத்தை வச்சு செய்யும் பொழுது நாமளே கொஞ்சம் சிரமப்படுவோம். அப்போ நம்மளுடைய நுண்ணறிவை சோதிப்பதற்கு இதை மாதிரியான இந்த கட்டைகளை நகர்த்தி செல்லுதல் அல்லது வந்து தடைகளை தாண்டி செல்லுதல், இதை மாதிரியான சோதனைகளை செஞ்சு பார்க்கும்போது நம்மளுடைய நுண்ணறிவு எவ்வளவு தூரம் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால அதை கணிக்க முடியும். நாமளே நம்மளுடைய குழந்தைகளுக்கு செய்து பார்க்க முடியும். ரைட்டுங்களா? அப்ப இந்த
மிரர் இமேஜ்ல நம்ம ஒரு செயலை செய்யறதுக்கும் வெறும் நம்மளோட நேரடியான கண் பார்வையில செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பெயரையே நம்மளுடைய பெயர் இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து ரவிசங்கர் இருக்குன்னு சொன்னா அதை வந்து நேராக எழுதுறதுக்கு வழக்கமான இதுல இருந்து இடத்திலிருந்து வழக்கமா எழுதுறதுக்கு நமக்கு ஒன்றும் பெரிய இது இருக்காது. ஆனா அதே நம்மளுடைய பேரை அதாவது மிரர் இமேஜா எழுதி பாருங்களேன். மிரர் இமேஜா எவ்வளவு சீக்கிரம் நம்மளால எழுத முடியுதுன்னு பாருங்களேன். மிரர் இமேஜ்னா புரியும். அது வந்து ஒன்லி கண்ணாடியில பார்த்தால் மட்டும்தான் அந்த பேர் வந்து நேராக தெரியும். அப்போ இத மாதிரியான சோதனைகள் எல்லாமே நம்மளுடைய நுண்ணறிவை சோதிக்கும் விதமாக இருக்கும். நம்ம எவ்வளவு வேகமா எழுத முடியுது, சரியான அந்த ஸ்பெல்லிங் எழுத முடியுதா, அந்த நம்மளுடைய எழுத்தினுடைய அமைப்பு மாறாம இருக்குதா. இப்ப உதாரணத்துக்கு இங்குலாம் போறதுக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஞா போறதுக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ழ போறதுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ நம்ம நேரா எழுதுறதுக்கும் இடவளமாக எழுதுறதுக்கும் மிரர் இமேஜா எழுதுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அப்ப இத மாதிரியான இந்த பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் எல்லாமே ஒரு மாணவனுடைய அந்த நுண்ணறிவை சோதிக்கும் விதமாக இருக்கிறது. இதை வந்து பாட்டியாவினுடைய கூட்டு செயற் சோதனைகள் இதை வந்து உறுதிப்படுத்துகிறது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெச்லர் பெல்லுவனுடைய நுண்ணறிவு அளவுகோல் பாத்தீங்கன்னா இந்த இரு வடிவங்கள் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இது வயது முதிர்ந்தவர்களுக்கானது, குழந்தைகளுக்கானது அப்படிங்கிற 2 விதமான ஸ்கேல் இதுல இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 துணை சோதனைகள் இதுல இருக்கு. அதுல வந்து பொதுவான தகவல் சோதனை, அவர் வந்து பொதுவாக புரிந்து கொள்ளக்கூடிய சோதனை, எண்களை பகுத்தாராயும் சோதனை. இப்ப வந்து உதாரணத்துக்கு நான் இந்த நேரத்துல பிஎட் படிக்கும்போது என்னுடைய உளவியல் ஆசிரியர் நடத்திய ஒரு சோதனை தான் எனக்கு நினைவு வருது. பாத்தீங்கன்னா நம்பர்கள் இருக்கு இல்லையா? இப்ப நம்ம கூட்டுவோம். ஒரு 1வது 2வது பசங்களுக்கு கூட்டல் கணக்கு சொல்லி தருவோம். அதுல நம்ம வந்து ஓரிலக்க எண்கள், ஈரிலக்க எண்கள்லாம் நம்ம கூட்டுவோம். இது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆனா உளவியலாளர்கள் எப்படி பண்றாங்க அப்படின்னா, 1லிருந்து 9 வரைக்கும். அது 0 இன்னொன்னு சொல்லப் போனா 0லிருந்து 9 வரைக்கும் ஒவ்வொன்னுத்துக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்பருக்கு நேரா உருவங்களை கொடுத்துருவாங்க. இப்ப உதாரணத்திற்கு 0 அப்படின்னா முக்கோணம் அப்படின்னு கொடுத்துருவாங்க. 1 அப்படின்னு சொன்னா செவ்வகம்னு கொடுத்துருவாங்க. 2 அப்படின்னு சொன்னா சதுரம்னு கொடுத்துருவாங்க. 3 அப்படின்னு சொன்னா உருளைன்னு கொடுத்துருவாங்க. 4 அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்டார். அது மாதிரி நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். 0வில் தொடங்கி 9 வரைக்கும் என்ன பண்ணிடுவாங்கன்னா நம்பருக்கு நேரா உருவங்களை கொடுத்துருவாங்க. இப்போ இன்னென்ன நம்பருக்கு இன்னென்ன உருவங்கள் அப்படிங்கிறத முதல்ல நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கூட்டல்களை செய்ய வேண்டியிருக்கும். இதுல நம்ம வந்து அதிக நுண்ணறிவு இருக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக என்ன நம்பருக்கு என்ன குறியீடு அல்லது என்ன உருவம் என்பதை கரெக்டா நினைவில் கொண்டு அந்த கூட்டு புள்ளிகளை கரெக்டா போட்டுருவாங்க. கூட்டலோ கழித்தலோ பெருக்கலோ அவங்க என்ன பண்ணிடுவாங்க, கண்டிப்பா செஞ்சிருவாங்க. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, மாணவர்களுடைய நுண்ணறிவு செயற்பாட்டு சோதனைகள் மூலமாக எவ்வளவு நேரத்துல இந்த கணக்கை செய்து முடித்தார்கள் என்பதை கொண்டு அவர்கள் எவ்வளவு நுண்ணறிவு கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நம்மளால ஆராய முடியும். அப்ப ஒரு பொது தகவல் சோதனை மட்டும் இல்லாம எண்களை பகுத்தாராயும் சோதனை. இப்ப வந்து இதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த இரு படங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய 6 வித்தியாசங்களை கண்டுபிடி அப்படிலாம் நம்ம சின்ன வயசுல எல்லாம் நம்ம படிப்போம். இப்ப கூட அது வந்துட்டு இருக்கு. அப்போ இது எல்லாமே ஒருவனுடைய நுண்ணறிவை சோதிக்கும் விதமான சோதனைகள் தான். இப்ப பாத்தீங்கன்னா ஒரே படம் மாதிரிதான் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 கால்ல ஷூ இருக்கும், ஒரு கால்ல ஷூ இருக்காது. அல்லது ஒரு கால்ல வந்து ஷூ போட்டிருப்போம், இன்னொரு கால்ல செப்பல் போட்டிருப்போம். இதுதான் இந்த வித்தியாசங்களாக இருக்கும். இதை நம்ம கீழா அப்சர்வ் பண்ணும் பொழுது மட்டும்தான் அதை வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இது எல்லாமே மாணவர்களுடைய நுண்ணறிவை சோதிக்கும் விதமான சோதனைகள் என்று சொல்ல முடியும். இப்ப நம்ம பார்த்ததெல்லாம் தனியால் சோதனைகள். குழு சோதனைகள் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இப்போ இண்டிவிஜுவலா ஒரு வகுப்புல இருக்கக்கூடிய ஒரு 50 மாணவர்களை தனித்தனியாகவே நம்ம சோதிக்கவும் முடியும். அதே நேரத்துல குழுவாகவும் சோதிக்க முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த குழு சோதனைகள் ஏன் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது இன்னமும் சுவாரஸ்யமான ஒரு விஷயம். இதுல சொற்சோதனைகளை பொறுத்த மட்டும் ராணுவ ஆல்பா டெஸ்ட், ஆர்மி ஆல்பா டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்மி ஆல்பா டெஸ்ட் ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வரப்போ எவ்வளவு பேருக்கு வந்து அவங்களுக்கு அந்த ஐக்கியூ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்றதுக்காக அவங்கள்ட்ட என்ன பண்ணுவாங்கன்னா சில டூல்ஸ் கொடுத்து செக் பண்ணி பார்த்தாங்க. அதுல வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு இங்கிலீஷ் தெரியாது. இங்கிலீஷ் பிரிட்டிஷ்லயே பிறந்திருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு வந்து என்ன தெரியாது, எழுத படிக்க தெரியாது. அத மாதிரியான நபர்கள் எல்லாம் கூட இருந்திருப்பாங்க. அவங்களுடைய ஐக்கியூ லெவலை செக் பண்றதுக்காக தான் இந்த ஆர்மி ஆல்பா டெஸ்ட் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்கு. அடுத்தது இந்த ராணுவ பொது வகைப்பாட்டு சோதனை அப்படிங்கிறது, அது ஆர்மி ஜெனரல் கிளாசிபிகேஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது 2வது உலகப் போர்ல உருவாக்கப்பட்டது. இது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய உதயசங்கரனுடைய நுண்ணறிவு சொற்குழு சோதனை அப்படிங்கிறது 3 வகையான சொற்சோதனைகள் குழு சோதனைகளுக்காகவே உருவாக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். கேட்டீங்களா? இதுல நான் வெர்பல், நான் வெர்பல் பாத்தீங்கன்னா நீங்க நம்மளுடைய
ஆசிரியர்களே இந்த செட்டு, நெட்டு இத மாதிரியான எக்ஸாம்ஸு எழுதியிருப்பீங்க. கண்டிப்பா எழுதியிருப்பீங்க. காலேஜ் லெவல்ல படிக்கும்போது எழுதியிருப்பீங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அ ஃபர்ஸ்ட்டு பேப்பரே வந்து இந்த வெர்பல் ரீசனிங் பேப்பர் தான். அந்த ரீசனிங் பேப்பர்ல வர்றது எல்லாமே இந்த வெர்பல், நான் வெர்பல் சோதனைகள் தான் அதுல இருக்கும். நீங்க பார்க்கலாம். ரீசனிங்கு, அரித்மேட்டிக்கு, அப்புறம் வந்து டெ கம்ப்ளீஷன் டெஸ்ட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிளட் ரிலேஷனு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ஷன் மேப்பு, இத மாதிரி நெறைய சோதனைகள் இருக்குது. இது எல்லாமே எதை சோதிக்கும் விதமாக இருக்கிறது என்று சொன்னால், இது வந்து முழுக்க முழுக்க இந்த நுண்ணறிவை சோதிக்கும் விதமாகத்தான் இருப்பதாக நம்ம அறிய முடியும். இந்த சொற்சாரா சோதனைகள்னு சொல்லக்கூடியது நான் வெர்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நான் வெர்பல் சோதனைகள பொருள்கள்ல வார்த்தைகளையோ அல்லது எண் உருவங்களையோ அதுல என்னது இருக்காது, பெற்றிருப்பது இல்லை. மாறாக இதுல என்ன இருக்குன்னா, படங்கள், உருவங்கள், வடிவியல் உருவங்கள் போன்றவை இதுல என்ன இருக்கும்? அச்சிடப்பட்டிருக்கும். அப்ப இந்த சோதனைக்கு உட்படுபவர் சில காலியான இடங்களை பூர்த்தி செய்யணும். கேட்டீங்களா? ஒரு சிறிய எளிய உருவங்களை என்ன பண்ணணும்? நம்ம அதுல குறிப்பிடணும். ஒற்றுமைகளையும், வேற்றுமைகளையும் குறிப்பிடணும். இதெல்லாம் இதுல நம்ம எதிர்பார்க்கக்கூடிய சோதனைகள். சில சொற்சாரா சோதனைகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு நீங்களே பார்த்தீங்கன்னா, ஆர்மி பீட்டா டெஸ்ட் இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சிகாகோ நான் வெர்பல் அ டெஸ்ட் இருக்கு. அடுத்தது ரேவனுடைய முன்னேறும் உருவத்தொடர் சோதனை, ப்ரொக்ரெசிவ் மேட்ரிக்ஸ் டெஸ்ட் இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நுண்ணறிவினுடைய CIE சொற்சாரா குழு சோதனை இருக்கு. இப்போ இது எல்லாமே வெர்பல் மற்றும் நான் வெர்பலுக்கான சோதனைகள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அ பிளட் ரிலேஷன் தியரி அது வந்து சாதாரணமா எல்லாராலயும் என்ன பண்ண முடியாது. அது கிராமத்துல நெறைய கூட்டு குடும்பத்துல இருந்தவங்களால மட்டும் தான் சொல்ல முடியும். இதுல வந்து நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். அதுல வந்து ஏ, பி, சி, டி வரைக்கும் போகும். அதுல வந்து இவங்களும் அ பேரண்ட். இவங்களுக்கு வந்து பையனே கிடையாது. இந்த பொண்ணோட அ மருமகன் இவங்களுக்கு ஏக்கும் இந்த டிக்குமான என்ன உறவு? அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் கேட்டிருப்பாங்க. 3 தலைமுறைக்கு மேல கேட்பாங்க. 3 தலைமுறைக்கு கீழ கேட்பாங்க. இதுக்கெல்லாம் நுண்ணறிவு இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியாது? இந்த ஆன்ஸர நம்மளால பண்ணவே முடியாது. அப்புறம் டெஸ்ட் கம்ப்ளீஷனு, அ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் வந்து கரெக்ட்டா ஒரு 5 சென்டிமீட்டர் ம முன்னாடி போறான். அப்புறம் லெஃப்ட் திரும்புறான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு யூ டர்ன் பண்றான். அப்புறம் ஒரு ரைட் திரும்புறான். இப்போ அந்த பையனுடைய போக்கிலேயே நாமளும் என்ன பண்ணணும்? கற்பனையாக போனால் ஒழிய, அ அந்த டைரக்ஷன நம்மளால அவன் இப்போதைக்கு எந்த திசைய பார்த்து நிக்கிறாங்கிறத நம்மளால சொல்ல முடியாது. இத மாதிரியான சோதனைகள் எல்லாம் எதை குறிக்கிறது அப்படின்னா, சாதாரணமாக அறிவிற்கும், நுண்ணறிவுக்குமான வித்தியாசத்த நம்ம இந்த சோதனைகளில் இருந்தே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சாதாரணமாக லேட் ப்ளூமர்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க அல்லது மெதுவாக கற்கக்கூடிய குழந்தைகள் கண்டிப்பாக இதெல்லாம் செய்யறது சிரமம். அப்போ இத மாதிரியான சோதனைகளை மீண்டும், மீண்டும், மீண்டும் செய்யும் பொழுது தான் மெதுவாக கற்பவர்கள் கூட ஓரளவிற்கு ஆவரேஜான ஸ்டூடெண்ட்டா மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த சொற்சாரா சோதனைகள் இருக்கு. சொல் சார்ந்த சோதனைகளும் இருக்கு. இப்ப இதுல இருக்கக்கூடிய டெஸ்ட்லாம் பாருங்களேன். கிட்டத்தட்ட இதுல வந்து ஒரு 50, 60, 80, 93 டெஸ்ட் வந்து இதுல உங்களுக்கு குடுத்துருக்காங்க. நெறைய ஸ்கேல்ஸ் இருக்கு. இன்னைக்கு வந்து ரிசர்ச் அல்லது ஆக்ஷன் ரிசர்ச் செய்யக்கூடியவர்களுக்கு இது வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு டொமைன். இந்த ஏரியா வந்து நல்ல டொமைனாக இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நீங்களே பார்க்கலாம். பாருங்களேன். எத்தன டெஸ்ட் இருக்கு பாருங்க. ஆ உலகத்தரமான சோதனைகள் மற்றும் இந்தியாவில செய்யப்பட்ட சோதனைகள், தமிழ்நாடு அளவுல செய்யப்பட்ட சோதனைகள் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய நுண்ணறிவு சோதனைகள் இதுல இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 93 வகையான சோதனைகள நம்ம பார்க்க முடியும். சரி, இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, நுண்ணறிவு என்பது ஒரு இன்டான்ஜிபிள் விஷயம். அந்த இன்டான்ஜிபிள் விஷயம் நாம வந்து ஒரு மாணவன் மேற்கொள்ளக்கூடிய செயல் எவ்வளவு வேகத்துல, எவ்வளவு நேரத்துல, எவ்வளவு குயிக்காவும் அதே நேரத்துல அக்யூரேட்டாவும் செய்றான். அத அடிப்படையாகக் கொண்டு நம்ம என்ன பண்ண முடியும்? அவனுடைய நுண்ணறிவை நாம வந்து அளவிட முடியும் என்பதுதான் இதுவரைக்கும் நம்ம பார்த்த இந்த சோதனைகள் நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயங்களாக இருக்கு. ரைட்டா? இந்த அளவுல நம்ம வந்து இன்டெலிஜென்ட் அதுல இருக்கக்கூடிய கருத்துக்கள், உளவியலானுடைய கான்செப்ட், நுண்ணறிவை எப்படி அளக்கலாம் போன்ற விஷயங்கள் நம்ம இதுவரைக்கும் பார்த்து முடிச்சோம். இப்ப நம்ம இந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியாக ஆக்கத்திறன் என்கிற பாடத்தை இப்ப நம்ம பார்த்திடலாம். கிரியேட்டிவிட்டி இந்த பாடமும் ஒரு முக்கியமான பாடம். நுண்ணறிவை ஒத்த ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் இந்த கிரியேட்டிவிட்டி என்பது. ஒரு 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 பையன் அல்லது ஒரு மாணவன் மற்ற மாணவனை விட மிகச்சிறந்தவனாக கருதப்படுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் நுண்ணறிவு என்று சொல்லி சொன்னால், இந்த ஆக்கத்திறனும் அதே மாதிரிதான்.
ஒரு மாணவன்கிட்ட எவ்வளவு தூரம் கிரியேட்டிவிட்டி இருக்குதோ, எவ்வளவு தூரம் ஆக்கத்திறன் இருக்கிறதோ, அதை பொறுத்து அவன் வந்து இன்னும் மற்ற மாணவர்களை விட மிகச்சிறந்த மாணவனாக அவன் கருதப்படுவான். இப்ப பாருங்களேன், நம்முடைய ஒரு வாழ்க்கையில தனிநபர் சந்திக்கக்கூடிய சிக்கலான பிரச்சனைகளை தீர்க்க உதவும் மதிப்புமிக்க தனித்தன்மை, அந்த பண்பு தான் ஆக்கத்திறன் என்று ஒரு ஒரு கருத்தாக்கம் இருக்கிறது. அதாவது ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். எந்த திறன் இருக்குதோ இல்லையோ, ஒரு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய திறமை நமக்கு இருக்கணும். அப்ப இந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய திறமை இருக்குது அப்படின்னாலே அவன்கிட்ட ஐக்கியூ இருக்குதுன்னு அர்த்தம். பிரச்சனையை தீர்க்கக்கூடிய திறமைக்கு அவன் சிந்திக்கிறான் அப்படின்னு சொன்னாலே அவன்கிட்ட என்ன இருக்குன்னு அர்த்தம்? கிரியேட்டிவிட்டி இருக்குன்னு அர்த்தம். அப்போ எல்லாமே கூட்டு கலவையாக தான் இருக்கிறது. கேட்டுங்களா? இப்ப பாத்தீங்கன்னா நிறைய இளம் விஞ்ஞானிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நமக்கு வந்து நோட்டடா இருக்கக்கூடிய சார் ஐசக் நியூட்டன், கலீலியோ, ஐன்ஸ்டீன், இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசுலேயே தங்களுடைய அஹ், இந்த ஆக்கத்திறனின் மூலமாகத்தான் உலகத்துல வந்து அடையாளம் காணப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இளம் வயதிலேயே வந்து நம்ம நியூட்டன் வந்து ஆஹ் அவர் ஒரு மரத்தடியில் இருந்தப்ப அப்படியே ஆப்பிள் பழம் கீழே விழுந்தப்ப இது ஏன் மேலே போகலை, ஏன் சைடில் போகலை, இது ஏன் பூமியை நோக்கி வந்தது அப்படிங்கிற கேள்வி அவருக்கு இருந்தது தான். அந்த ஆக்கத்திறன் அவர்கிட்ட இருந்ததுனால தான், அந்த கிரியேட்டிவிட்டி இருந்ததுனால தான் ஒரு புது கான்செப்டே அவர் என்ன பண்றாரு, உருவாக்குறாரு. இப்போ இதை மாதிரியான இந்த ஆக்கத்திறன் குழந்தைகள்கிட்ட என்ன பண்ணணும், வளர்க்க துவங்கி முதிர் பருவம் வரைக்கும் அதை என்ன பண்ணணும், நம்ம கொண்டு வரதுக்கு சான்சஸ் நம்ம வழங்க வேண்டும். ஒன்ஸ் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த மாணவர்கள் தனியாக தெரிவாங்க. கிரியேட்டிவிட்டி இருக்கக்கூடிய மாணவர்களை நம்மளுடைய வகுப்பறையில, நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய பேரை பார்க்க முடியும். அவங்க வந்து வித்தியாசமாக இருப்பாங்க, எதையுமே வந்து புதுசா சிந்திப்பாங்க, கிரியேட்டிவா இருப்பாங்க. அப்புறம் வந்து டைவர்ஜென்டா திங்க் பண்ணுவாங்க. டைவர்ஜென்டாவும் கன்வர்ஜென்டாவும் திங்க் பண்ணுவாங்க. ரெண்டு இருக்கும், ரெண்டு விதமான திங்கிங். ஒன்று கன்வர்ஜென்ட், இன்னொன்று டைவர்ஜென்ட். அதுல வந்து டைவர்ஜென்ட் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும். இப்போ ஆக்கத்திறனுடைய வரையறைகள் நிறைய இருக்கு. இந்த ஆக்கத்திறனை ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. அதுல மார்லெட் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னு பாருங்களேன். ஆக்கத்திறன் என்கிறது ஒரு துணிகரமான சிந்தனை அல்லது முக்கிய வழிபாதையிலிருந்து விலகி செல்லுதல், மரபுகளை தகர்த்தெறிதல், அனுபவங்களுக்கு வெளிப்படையாக இருத்தல் மற்றும் ஒரு பொருள் மற்றொன்றை வழிநடத்த அனுமதித்தல் ஆகும். இதுல ரெண்டு முக்கியமான ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது ஒரு வழக்கமான ஒரு கன்வென்ஷனலான மெத்தட்ல இருந்து புதுசா யோசிக்கிறது, மரபுல இருந்து புதுசா யோசிக்கிறது. அப்போ வந்து ஒரு பொருள் மற்றொன்றை வழிநடத்த இது என்ன பண்ணுதுன்னு சொன்னா அனுமதிக்குது. அப்போ இன்னைக்கு வந்து ஒவ்வொரு விஷயமும், இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளும் ஒவ்வொரு புதிய விஷயங்களும் ஆக்கத்திறனின் அடிப்படையிலேயே உருவானது. இப்ப நம்ம இன்னமும் எந்த விதமான கிரியேட்டிவிட்டியும் இல்லாமலே இருந்தோம்னா நம்ம வந்து சிக்கி முக்கி கல்ல கூட நம்மளால என்ன பண்ணிருக்க முடியாது, கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஏதோ பழத்தை சாப்பிட்டுருப்போம், காய்கறிகளை சாப்பிட்டுருக்கோம், பச்சையா கறிகளை சாப்பிட்டுருப்போம், அவ்வளவுதான் செஞ்சிருப்போம் ஒழிய புதுசா சிந்தித்த ஒவ்வொரு மனிதனும் தான், ஒவ்வொரு மிருகமும் தான் இன்னைக்கு வந்து நமக்கு வந்து முன்னோர்களாக நமக்கு இருக்கிறாங்க. அந்த வகையில் மரபுகளை தகர்த்தெறிந்து ஒரு முக்கிய வழிபாதையிலிருந்து விலகி சென்று ஒரு புதிய அனுபவத்தை நமக்கு வழங்கியவர்கள் தான் நம்மளுடைய முன்னோர்கள். ஆக அவங்களுக்கு இருந்த அந்த ஆக்கத்திறன் தான் நம்மளை இன்னைக்கு வந்து பல வசதி வாய்ப்புகளை அனுபவிப்பதற்கு காரணமாக இருக்கு. இன்னைக்கு நாம அனுபவிக்கிற வசதிகள் அனைத்துமே இன்னைக்கு வந்து ஒரு சாதாரணமா நம்ம வந்து ஒரு லைட்டா இருக்கட்டும், ஃபேனா இருக்கட்டும், இன்னைக்கு செல்போனா இருக்கட்டும், அல்லது லேப்டாப்பா இருக்கட்டும், ஒரு சைக்கிளா இருக்கட்டும், ஒரு ஏரோப்ளானா இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும். இது நம்ம சாதாரணமான நான் சொன்னதே எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா? அப்படி சொல்லக்கூடாது ஆக்சுவலா. அதை அவன் கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். அந்த சிந்தனையை அவனுக்கு மனதுக்குள்ள தோன்றினதே பெரிய விஷயம். அந்த சிந்தனையை செயல்படுத்தினது அதோட பெரிய விஷயம். அந்த செயல்படுத்திய செயலை வெற்றிகரமாக மாற்றியதுங்கிறது அதற்கும் ஒருபடி மேல. அந்த வெற்றிகரமாக ஆக்கியதை உலகத்தோர் அனைவரும் பயன்படுத்தும் விதமாக ஜனரஞ்சகமாக்கியதுங்கிறது அதை விட பெரிய ஒரு விஷயம். ஆக இந்த கிரியேட்டிவிட்டி இல்லை அப்படின்னு சொன்னா நாம இன்னமும் மாக்களோடு மாக்களாக தான் இருந்திருப்போம். மனிதனுக்கான அந்த ஏழாம் அறிவுங்கிறது நமக்கு இல்லவே இருந்திருக்காது. இந்த ஏழாம் அறிவு இருந்ததுனாலதான் நம்ம வந்து நுண்ணறிவு பெற்றவர்களாக இருக்கிறோம், ஒரு ப்ராப்ளம் சால்வராக இருக்கிறோம், அல்லது கிரியேட்டிவிட்டி கொண்டவர்களாக இருக்கிறோம். ஒரு 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 வரையறை ஒண்ணு உண்டு. என்னன்னு சொன்னா தேவையே கண்டுபிடிப்பின் தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேவை நமக்கு வரதான் நம்ம புதுசா கண்டுபிடிக்கணும், புதுசா ஒரு விஷயத்த செய்யணுங்கிற எண்ணமே வந்தது. அப்போ நீங்க இது வரைக்கும் நடந்த ஆய்வுகள் அல்லது இது வரைக்கும் நடந்த கண்டுபிடிப்புகள், இன்வென்ஷன்ஸ், டிஸ்கவரிஸ் இது எல்லாமே தேவையின் அடிப்படையில எழுந்த ஒரு விஷயம்தான். இதுதான் இந்த பார்லெட் அப்படிங்கிறவர் சொல்றாரு. இந்த ட்ரேவ்தல் அப்படிங்கிறது என்ன சொல்றாருன்னு பாருங்க. ட்ரேவ்தல் ஒரு புதிய மற்றும் புதுமையான மற்றும் முன்னரே தெரியாத வழிமுறைகளை உருவாக்கும், கருத்துக்களை உண்டாக்கும் நபரின் ஆற்றல் ஆக்கத்திறன் என்று சொல்றாரு. இது வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம்.
ஒண்ணும் இல்ல. முன்னரே தெரியாத வழிமுறைகளை உருவாக்கும் கருத்துக்களை கொண்ட நபரின் ஒரு நபரினுடைய அந்த ஆற்றல் தான் கிரியேட்டிவிட்டி. ஏன்னா ஒண்ணும் இல்ல, சிம்பிளா சொல்லணும். பறவையை கண்டான் விமானம் படைத்தான் அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஒன்னொன்னுத்தையும் பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு பேஸ் ஒண்ணு இருக்கும். சில விஷயங்களுக்கு பேஸ் இருக்கும். சில விஷயங்களுக்கு பேஸே இருக்காது. ஆனா நம்ம அத பத்தின சிந்தனை இருக்கும். அத பத்தின ஒரு கண்டுபிடிப்பு நம்மகிட்ட இருந்திருக்கும். நாமனா மனித குலத்துக்கிட்ட. ஆக இந்த இடத்துல பறவைய அவன் பார்க்குறான். இந்த பறவை எப்படி பறக்குது? அந்த பறவைய போல நாம பறக்க முடியுமா? அப்படிங்கிற அந்த சிந்தனை தான், அந்த டைவர்ஜென்ட் திங்கிங் தான், அந்த கிரியேட்டிவிட்டி தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஃப்ளைட்ல நம்ம சொகுசா பறக்கறதுக்கு, ஜெட்ல போகறதுக்கு வரைக்கும் நம்ம இன்னைக்கு அதுதான் அதுக்கு பேஸ். அதுக்கு காரணமாக இருந்த அந்த சிந்தனையாளர்கள் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய வல்லூரிகளுடைய அந்த ரெக்கைகளை அ அ இடுப்புல கட்டிக்கிட்டு வானவில்ல கட்டிடத்திலிருந்து பறந்து கை கால உடைச்சுக்கிட்ட சம்பவங்கள்லாம் உண்டு. ஆக இந்த மாதிரியான மரபிலிருந்து மீறி புதுசா ஒண்ண சொல்லணும், புதுசா ஒண்ண கண்டுபிடிக்கணும், புதுசா ஒண்ண செய்யணுங்கிற அந்த திறன் தான், அந்த ஆற்றல் தான் ஆக்கத்திறன் என்று ட்ரெய்வத்தல் சொல்கிறார். அடுத்து டேவிட் ஆசுவெல் என்ன சொல்றாரு? ஆக்கத்திறன் அப்படிங்கிறது நுண்ணறிவாற்றல், ஆளுமை மாறிகள் மற்றும் பிரச்சனையை தீர்க்கும் பண்புகள். இதுல இருக்கக்கூடிய அந்த 3 விஷயமும் ஒரு பொதுமைப்படுத்தப்பட்ட ஒரு கூட்டமைப்பு தான் இந்த இடத்துல கிரியேட்டிவிட்டின்னு சொல்றாரு. அதாவது இன்டெலிஜென்ட் இருக்கு, அப்புறம் ப்ராப்ளம் சால்விங் இருக்கு, இந்த என்ன சொல்றது? ஒரு பர்சனாலிட்டி. இது 3 சேர்ந்தது தான் கிரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லி டேவிட் ஆசுவெல் சொல்றாரு. அதே நேரத்துல கில்போர்ட் அப்படிங்கிறவரு என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த டைவர்ஜென்ட் திங்கிங் மூலமா அப்புறம் ஒரு புதிய பயன்படும் கருத்துக்களை உருவாக்கக்கூடிய ஆற்றல் தான் ஆக்கத்திறன். இதுல புதிய கருத்துக்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தா கூட ஒரு வார்த்தை போட்டிருக்காரு, பயன்படும் கருத்துக்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். யூஸ்ஃபுல்லா இருக்கணும். புதுசு அப்படிங்கிறதுனாலே நம்ம அதை வந்து கிரியேட்டிவிட்டின்னு நம்ம சொல்ல முடியாது. அது வந்து அதனுடைய யூட்டிலிட்டி வேல்யூவை பொறுத்து தான் அதனுடைய அந்த பவர் வந்து கிரியேட்டிவிட்டியா இல்லையாங்கிறது நமக்கு தெரியும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு செஞ்ச ஒரு விஷயத்த இன்னைக்கு ரொம்ப சுலபமா நம்மளால விரல் நுனியில செய்ய முடியுதுன்னா, அது எல்லாமே ஒருவனுடைய அந்த கிரியேட்டிவிட்டியினுடைய அந்த பவர் தான். ஒரு காலத்துல நம்மளுடைய எலக்ஷன் டியூட்டி கிளாஸஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எப்படி இருந்தது? ஒரு 50ல 60ல 70ல 80ல 90ல எப்படி இருந்திருக்கும்? நீங்க பெரியவர்களை கேட்டா தெரியும். இன்னைக்கு அது விரல் நுனியில நமக்கு வந்துருச்சு. எல்லாமே இன்னைக்கு வீடியோ ஆயிருச்சு. நம்ம மொபைல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அப்ளிகேஷனும், ஒவ்வொரு ஆப்புமே ஒவ்வொருவனுடைய கிரியேட்டிவிட்டி தான். இன்னைக்கு நம்ம அனுப்புற இமெயில், நம்ம அனுப்புற இன்னைக்கு வந்து ஜூம் மீட், இன்னைக்கு நம்ம அனுப்புற இந்த வாட்ஸ்அப், இது எல்லாமே ஒருவனுடைய கண்டுபிடிப்பு, அவனுடைய விரி சிந்தனை, அவனுடைய அந்த ஆக்கத்திறன். இதுதான் அந்த கிரியேட்டிவிட்டி. அப்ப அது பயன்படும் கருத்துக்களை உருவாக்குவதாக இருக்க வேண்டும். அந்த பவர் தான் ஆக்கத்திறன் அப்படின்னு சொல்லிட்டு கில்ஃபோர்ட் சொல்கிறார். அடுத்ததாக ஸ்பியர்மன் என்ன சொல்றாருன்னா, தொடர்புகளை கடத்தும் புதிய பொருள்கள் மற்றும் புதிய தொடர்புகளை உண்டாக்கும் மனித மனத்தின் ஆற்றல் தான் ஆக்கத்திறன் என்று சொல்றாரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, நம்ம எங்கேயோ நடக்கிற ஒரு டெஸ்ட் மேட்ச், இங்கிலாந்துல லார்ட்ஸ் மைதானத்துல நடக்கிற ஒரு டெஸ்ட் மேட்சை நம்ம இங்க வீட்டுல நம்மளுடைய டிராயிங் ரூம்ல உட்காந்து பாக்குறோம் அப்படின்னா, அந்த சேட்டலைட் கண்டுபிடிப்பு, கேபிள்ஸ், நம்மளுடைய டிவி, எவ்வளவு விஷயங்கள் இதுக்கு வந்து பயன்பாடுடையதாக இருந்து நம்மளுடைய தேவையை அது பூர்த்தி பண்ணுது. அப்போ இன்னைக்கு வந்து ஸ்பேஸ்ல ஸ்பேஸ்ல ஒரு ஸ்டேஷனே அமைச்சிருக்காங்க. ஸ்டேஷனே அமைச்சு நம்ம சுனிதா வில்லியம்ஸ்லாம் இப்ப ரீசென்ட் பாஸ்ட்ல போயிட்டு சக்சஸ்ஃபுல்லா சும்மா ஒரு வாரம் 10 நாளைக்கு போனவங்க 6 மாசம் 7 மாசம் அங்க மாட்டிக்கிட்டு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி மறுபடியும் சேஃபா மறுபடியும் பூமிக்கு திரும்பி வந்திருக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய புதிய தொடர்பை ஒரு வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ராட்சச தாண்டலை பூமிக்கும் விண்ணுலகத்துக்குமான அல்லது பூமிக்கும் நிலவுக்குமான அல்லது பூமிக்கும் கேலக்சிக்குமான ஒரு தொடர்பை ஏற்படுத்துதுன்னா அதுக்கு காரணம் யாரோ ஒருவர் போட்ட விதை, அவங்களுடைய நுண்ணறிவு, அவங்களுடைய ஆக்கத்திறன் தான் அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய பவர். இதுதான் ஸ்பியர்மன் சொல்கிறார். அடுத்தது ஸ்டெயின்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, குழுவை சேர்ந்த மக்களை சில சமயங்களில் அவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்பட்ட வகையில் திருப்தி செய்யும், ஏற்றுக்கொள்ளப்பட்ட வகையில் பயன்படும் புதுமையான முடிவுகளை வழங்கும் செயல்முறையே கிரியேட்டிவிட்டி. ரைட்டுங்களா? ஒரு டீம்ல சில சமயங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள வந்து என்ன சொல்றது? அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ற மாதிரியான சில செயல்கள் இருக்கும். அவங்க அக்செப்ட் பண்ற மாதிரியான செயல்கள் இருக்கும். இத ஒண்ணு செய்யுது. அந்த அந்த ஆற்றல் தான் அதுக்கு என்னன்னு பேருன்னு சொல்றாங்க? ஆக்கத்திறன் என்று சொல்றாங்க. இப்போ இத மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. எனக்கு எனக்கு ரொம்பவும் பிடித்தமான ஒரு விஷயம் எதுன்னு சொன்னா, இந்த 3 விஷயம் தான். பயன்படக்கூடிய கருத்துக்களாக இருக்கணும். அதே நேரத்துல ஆக்கத்திறன்ங்கிறது ஐக்யூ, பர்சனாலிட்டி, இந்த ப்ராப்ளம் சால்விங், இது 3 சேர்ந்த இந்த கூட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் தான். இதுதான் நம்ம ஆக்கத்திறன் பற்றி ஒவ்வொரு கல்வியாளரும் சொன்ன கருத்தாக்கங்கள். இப்போ கிரியேட்டிவிட்டியினுடைய இயல்புகள் அப்படி என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும்.
அதனுடைய பண்புகள் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். உங்களுக்கே தெரியும். நம்மங்கள்ட்ட பசங்க இருக்கிறாங்க, நம்மளுடைய சொந்தக்காரங்க பசங்க இருக்கிறாங்க, நம்மளுடைய மாணவர்கள் இருக்கிறாங்க. இதுலயே எவ்வளவு பேரு கிரியேட்டிவிட்டியா இருக்கிறாங்கங்கிறது நமக்கு பார்த்தாலே தெரிஞ்சிரும். ரைட்டுங்களா? அப்போ அத மாரியான மாணவர்களுடைய இயல்புகள் எப்படி இருக்கும்? அந்த மனிதர்களுடைய இயல்புகள் எப்படி இருக்கும்? அதனால விளையக்கூடிய நன்மைகள் என்னென்ன? அப்படிங்கிறது தான் இதுல நம்ம பார்க்க போறோம். ஆ தனித்தன்மை வாய்ந்த மற்றும் புதுமையான சொந்த அனுபவங்கள் மற்றும் பல்வேறு ஆய்வாளர்களுடைய அனுபவங்கள் மற்றும் முடிவுகளின் அடிப்படையில் ஆக்கத்திறனை அதனுடைய இயல்புகள நம்ம வந்து கீழ இருக்கிற மாரி நம்ம சொல்ல முடியும். என்னென்ன அப்படின்னா, சில இடைவினைகளின் வெளிப்பாடே ஆக்கத்திறன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சில இடைவினைகளின் வெளிப்பாடு? இடைவினை முதல்ல இன்டராக்ஷன் அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய விஷயம். இப்போ ஒரு மனுஷன்ட்ட என்ன பவர் இருக்கு, அவனுடைய சிந்தனை எப்படி இருக்குது, அவனுடைய திறமை என்ன அப்படிங்கிறத பேச விட்டாலே தெரிஞ்சிரும். சரிங்களா? முதல்ல அவன பேச விடுங்க. பேச விட்டாலே அவனுடைய கான்செப்ட் என்ன? அவன் என்ன நினைக்கிறான்? அவன் என்ன சொல்ல வரான்? அதன் மூலமாக இந்த சொசைட்டிக்கு எவ்வளவு தூரம் யூசேஜ் இருக்கு அப்படிங்கிறது அவன் பேசினாலே தெரிஞ்சிரும். அப்போ சில இன்டராக்ஷன் அப்படிங்கிறது அதனுடைய அந்த அந்த எக்ஸ்போஷர் தான் கிரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, கருத்துக்கள் அல்லது பொருள்களை தொகுத்தறியும் திறனே ஆக்கத்திறன்னு சொல்றாங்க. இப்போ வந்து ஒரு கான்செப்ட் நெறைய இருக்கும். வச வச வசன்னு நெறைய இருக்கும். இப்ப நம்மளுடைய இந்த சைக்காலஜி புக் இப்ப இந்த ஆக்கத்தினுடைய இயல்புகள் மற்றும் பண்புகள பார்க்கும்பொழுது, நெறைய கான்செப்ட் இருக்கும். அந்த கான்செப்ட் நம்ம வந்து பின் பாயிண்ட்டா சொல்றதுக்கோ, அல்லது அத வந்து சீக்வென்ஸ் பண்றதுக்கோ, அது நட்ஷலா என்ன சொல்ல வருது? இது என்ன சொல்ல வருது அப்டின்னாது நமக்கு தெரிஞ்சது அப்டின்னாலே, அந்த ஸ்கில் இருந்தாலே நம்மள்ட்ட கிரியேட்டிவிட்டி இருக்கு அப்டின்னு அர்த்தம் அப்டின்னு சொல்றாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஆ அடுத்தது ஒரு புதிய கருத்துக்கள், கோட்பாடுகள் அல்லது பொருள்களை உருவாக்கும் திறன் இருந்துச்சுன்னா, அதுக்கு பேர் ஆக்கத்திறன் சொல்றாங்க. அதாவது நியூ கான்செப்ட், ஒரு டாக்ட்ரின் அல்லது வந்து ஒரு புதிய பொருள உருவாக்கக்கூடிய திறன். இதெல்லாம் இருந்ததுனால தான் சில சயின்டிஸ்ட் வந்து அந்த கிரியேட்டிவிட்டியோட இருந்திருக்கிறாங்க. ரைட்டுங்களா? எதையுமே புதுசா செய்யணும், புதுசா கண்டுபிடிக்கணும். இந்த கன்வென்ஷனல் மெத்தட்லேருந்து ஒரு புது விஷயத்துக்கு வரணும். அந்த எண்ணம் தான் இந்த இடத்துல கிரியேட்டிவிட்டின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில சிலவற்றை உண்மையாக உருவாக்கும் திறன் ஆக்கத்திறன் என்று சொல்கிறாங்க. அடுத்ததாக செயல்முறையும், விளைவும் இணைந்ததே ஆக்கத்திறன். இங்க இருக்கிற விஷயம் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு விஷயத்த நம்ம வந்து செய்றோம் அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்ல. கண்டுபிடிக்கிறோங்கிறது பெரிய விஷயம் இல்ல. அது என்ன மாதிரியான எஃபெக்ட்ட அல்லது அந்த கான்சிக்வென்ஸஸ இந்த சொசைட்டில பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த ஆக்கத்திறன் எவ்வளவு தூரம் பயன்பாடு உடையதாக இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இன்னைக்கு என்னுடைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் அனைத்தும் சொசைட்டிக்கு நம்ம பயன்படுத்திட்டு இன்னைக்கு நம்ம தெரிஞ்சோ, தெரியாமலோ எல்லாத்தையும் பயன்படுத்துறோம். ஆனா நம்ம இதுக்கு காரணமாக இருந்த, அதற்கு வித்திட்ட அல்லது அதற்கு மூளையாக செயல்பட்ட அந்த 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 அதற்கு காரணமாக இருந்த இந்த சிருஷ்டிகர்த்தாவுக்கு நம்ம வந்து இந்த நேரத்துல நன்றிய சொல்றோமா? அப்படின்னா, இப்போ அமெரிக்காவுல பார்த்தீங்கன்னா, அந்த எடிசனுடைய அந்த பிறந்தநாள் அன்னைக்கு பார்க்கும்போது, ஆ ஒரு 1 நிமிடம் அந்த அமெரிக்காவே என்ன பண்ணுவாங்கன்னா, லைட்ட ஆஃப் பண்ணுவாங்களாம். அப்ப அவருக்கு நம்ம அந்த நேரத்துல நம்ம நன்றிய தெரிவித்தற்காக அந்த செயல அவங்க செய்றதாகலாம் சொல்றாங்க. அப்ப அவனுடைய ஒரு 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 மாணவனுடைய அல்லது ஒரு விஞ்ஞானியினுடைய அந்த ஆக்கத்திறன் எவ்வளவு தூரம் சமூகத்திற்கு பயன்பாடு உடையதாக இருக்கிறதோ, அதுதான் சரியான ஆக்கத்திறனாக இருக்க முடியும் அப்படின்னு அதனுடைய இயல்பை பற்றி கூறுபவர்கள் சொல்றாங்க. அடுத்தது ஆக்கத்திறனுக்கு ஒரு சிறப்பு ஊடகம், இடம், நபர் அல்லது நேரம் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது. அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. அதாவது இதுக்குன்னு ஒரு ஒரு சிறப்பு ஊடகம் ஒண்ணும் தேவைப்படாது. அவங்களுடைய திறன் கண்டிப்பாக வெளிவந்தே தீரும் அப்படிங்கிற மாரி. அதே நேரத்துல அ இப்போ இத மாதிரியான இயல்புலாம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்மளுடைய உறவினர்கள்ல, நமது நண்பர்கள்ல நாம வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நம்ம ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்டின்னாலே, அவருக்கு கால் பண்ணி நம்ம பேசணும். கால் பண்ணாலே நமக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு சஜஷன் சொல்லுவாரு, அப்டிங்கிற மாரியான ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும். இது எல்லாமே அவருடைய அந்த ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டி, ஐக்யூ, அந்த ஆளுமை இது எல்லாம் சேர்ந்ததாகத்தான் இருக்குது. அப்போ இந்த கிரியேட்டிவிட்டியும், ஆக்கத்திறனும் அவர்ட்ட கூடுதலாக சேர்ந்துச்சுன்னு சொன்னா, அவர் கண்டிப்பாக அவர் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் பெர்சனாக தான் கண்டிப்பாக மிகச்சிறந்த ஆளுமையாக, ஆகச்சிறந்த ஆளுமையாக தான் அவர் இருப்பார். அப்ப இந்த ஆக்கத்திறன் அப்படிங்கிறது இந்த மாதிரியான இயல்புகளை தன்னகத்தே கொண்டதாகத்தான் இருந்தவர்கள் மட்டும்தான் அப்படி இருப்பாங்க. அப்ப இந்த ஆக்கத்திறன் உள்ள நபர்களுடைய பண்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இதுல பட்டியலிட்டிருக்கிறாங்க. இத நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். கருத்துக்கள் மற்றும் வெளிப்பாடுகளின் தனித்தன்மை. இதுல வந்து ஒரு விஷயத்த அல்லது ஒரு கான்செப்ட்ட அத எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றாரு அப்படிங்கிறதுல அதுல வந்து ஒரு 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 இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும். ஒரு யுனிக்னெஸ் இருக்கும். இது சில பேச்சாளர்களுக்கு இது வந்து கைவந்த கலையாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த அவங்க சொல்றது ஒரு மாரி இருக்கும். அவங்க புரிஞ்சுக்கிறது ஒரு மாரி இருக்கும். மத்தவங்க வேற மாரி புரிஞ்சுப்பாங்க. இதுதான் அதுல இருக்கக்கூடிய முக்கியமான
ஒரு ஒரு தனித்தன்மைன்னு சொல்லுவோம்ல, அதுதான் அதுல இருக்கக்கூடிய அந்த யுனிக்னஸ் அப்படிங்கிறது. அடுத்ததாக ஏற்றுக்கொள்ளும் தன்மை. எதையுமே வந்து அந்த பிரச்சனைய வந்து எப்பவுமே தோள்ல போட்டே திரிவாங்க. இந்த மாதிரியான கிரியேட்டிவிட்டியான நபர்கள். அக்செப்ட் பண்ணுவாங்க. கஷ்டமான விஷயத்த எடுத்து பண்ணணும்னு நெனைப்பாங்க. வழக்கமான பாதையிலேருந்து விலகி புதுசா செய்யணும்னு நெனைப்பாங்க. வீர தீர செயல்கள் புரியணும்னு நெனைப்பாங்க. நல்ல ஒரு அவங்களுக்கு வந்து மெமரி பவர் ஜாஸ்தியாக இருக்கும். ஜெனரல் நாலேட்ஜ் ஜாஸ்தி இருக்கும். எப்போதுமே வந்து அவேரா இருப்பாங்க. எப்போதுமே வந்து ஒரு கீன் அட்டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். அப்சர்வேஷன் இருக்கும். எதையுமே வந்து ஒரு ஒரு கியூரியஸ் அந்த ஒரு மனப்பான்மை இருக்கும். கியூரியாசிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணம் அவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கும். இது எல்லாமே அவங்களுடைய அத மாரியான கிரியேட்டிவிட்டி உள்ள நபர்களுடைய நல்ல பண்புகளாக நம்ம சொல்ல முடியும். எதையுமே சுயமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு திறமை, ஆ ஒரு எ எப்படி சொல்றது அத? பிரச்சனைகள்ல தான் அவங்க வந்து அதிகமாகவே ஈடுபாடா இருப்பாங்க. அவங்க பிரச்சனை இல்லாம அவங்களால இருக்கவே முடியாது. தானாகவே தேடி போய் அந்த பிரச்சனைய அ என்ன பண்ணுவாங்கன்னா, சந்திச்சு அதற்கு ஒரு சொல்யூஷன் குடுத்து, தனக்கும் ஒரு 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 சுய அந்த எப்படி சொல்றது? ஒ அ அந்த திருப்திய எடுத்துப்பாங்க. அவங்களுக்கும் ப்ராப்ளத்த சால்வ் பண்ணி குடுப்பாங்க. இது எல்லாமே அவங்களுடைய குணாதிசயங்களாக இருக்கும். எதையுமே வந்து எக்ஸ்பிரசிவா இருப்பாங்க. அதிகமா எக்ஸ்போஸ் ஆகணும்னு நெனைப்பாங்க. இது எல்லாமே கிரியேட்டிவிட்டி இருக்கக்கூடிய ஆள்களினுடைய, நபர்களினுடைய அ அ குணாதிசயங்களாக நம்ம சொல்லணும். பயமே இருக்காது அவங்கள்ட்ட. புரிஞ்சு கொள்ள முடியாத, விளங்க முடியாத விஷயங்கள கூட அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதிகமா அதுல ஈடுபாடு காட்டுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அ இந்த பதற்றமே இல்லாம மனப்பாங்கு. எதையுமே பதற்றம் இல்லாம, அத வந்து ஈஸியா அணுகக்கூடிய எளிய இயல்பினராகவும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஆ ஒ அதே நேரத்தில கொஞ்சம் டே ட்ரீமிங் அவங்கள்ட்ட இருக்கும். டே ட்ரீமிங் உங்களுக்கு இருக்கும். அந்த கனவு காணக்கூடிய அந்த ஆற்றல் அவங்கள்ட்ட இருக்கும். ஏன்னா, அந்த கனவு காண்றதுனால தான் அத நோக்கிய பயணம், அத நோக்கிய சிந்தனை, அத நோக்கிய ஒரு புதிய ஒரு கோணத்தில அவங்க அத சிந்திச்சு, ஒரு புதிய ஒரு கருத்தாக்கத்த அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த சொசைட்டிக்கு குடுக்குறாங்க. கனவு இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. இன்னைக்கு வந்து ஒவ்வொரு கண்டுபிடிப்பாளரும், அ இந்த இன்வென்டர்கள என்ன சொல்றது? ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு செய்த ஒவ்வொருத்தவங்களும் அல்டிமேட்டா தான் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த பொருள பத்தின சிந்தனை இல்லாம, அந்த கனவு இல்லாம என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க. செய்திருக்கவே மாட்டாங்க. அதான் அதுல இருக்கக்கூடிய விஷயம். அப்போ இந்த மாதிரியான ரொம்பவும் ஆ அந்த ஆக்கத்திறனுக்கு உள்ள அந்த நபர்களுடைய பண்புகள் அப்படிங்கிறது, அவ்வளவு அபரிமிதமான ஒரு ஆற்றலை கொண்டதாக இருக்கும். இப்ப நம்ம பார்த்தது பண்புகள் என்ன? குணாதிசயங்கள் என்ன? அ இயல்புகள் என்னென்ன? அப்படின்னு பார்த்தோம். இந்த ஆக்கத்திறனை நாம வந்து மாணவர்களிடையே அல்லது குழந்தைகளிடையே வளர்க்க முடியுமா? அப்படின்னு கேட்டா, வளர்க்க முடியும். அதற்கு சில யுக்திகள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆக்கத்திறனுக்கு என்ன தேவைன்னா, எப்போதுமே ஒரு கிரியேட்டிவிட்டி ஒருத்தன் பையன் வந்து ரொம்பவும் சின்ன வயதிலேயே அந்த கிரியேட்டிவிட்டி அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா, அத நம்ம என்ன பண்ணணும்னா, என்கரேஜ் பண்ணணும். ரைட்டுங்களா? அந்த அந்த என்கரேஜ்மென்ட் அப்படிங்கிறது அவனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சார் கொஞ்சம் லோவாகி வருது சார் வாய்ஸ். இப்ப கேக்குதாம்மா? இப்போ கேட்குது. பட் இடையில இடையில கொஞ்சம் லோவாகுது பார்த்துக்கோங்க. சரிம்மா. ஆ அந்த ஆக்கத்திறனுக்கு நமக்கு வந்து அந்த என்கரேஜ்மென்ட் வந்து கண்டிப்பா தேவை. அப்ப நம்மளுடைய மாணவர்கள சின்ன வயசுலேருந்து கிரியேட்டிவிட்டியா இருக்கக்கூடிய மாணவர்கள இனம் கண்டறிந்து, அந்த மாணவர்களுக்கு உரிய என்கரேஜ்மென்ட்ட நம்ம குடுத்தோம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு சரியான தீனி போட்டோம் அப்படின்னு சொன்னா, அவனுடைய ஆக்கத்திறன் இன்னும் பல்கி பெருகி, அவன் வந்து ஒரு நோட்டபிள் பெர்சனா கண்டிப்பா வருவான். அதற்கு ஒரு முறையான பயிற்சி அப்படிங்கிறதெல்லாம் அதுல கண்டிப்பா தேவை. ஆ இத வந்து நம்மளுடைய கல்வி முறையில இத நம்ம சரியா அத வந்து இனம் காணாம, அந்த கிரியேட்டிவிட்டிக்கு சரியான ஒரு ஒரு பயிற்சி அளிக்காம, அந்த திறன் வந்து என்ன ஆயிடுதுன்னா வீணா போயிடும். அப்படி இருக்கக்கூடாது. எப்போதுமே வந்து ஸ்காலாஸ்டிக்‌க்கு எந்த அளவிற்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, அதே போல ஸ்காலாஸ்டிக்‌க்கும் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, அந்த உரிய இடம் நமக்கு வழங்க வேண்டியிருக்கு. நம்மளுடைய பாடத்திட்டத்தில சில விஷயங்கள் குடுத்திருப்போம். ஆனா நம்முடைய கலை திட்டத்தில இந்த ஸ்காலாஸ்டிக் ஏரியாவுல நம்ம அதிகமா கவனம் செலுத்தியிருப்போம். அப்போ மாணவன ஒரு முழுமையான ஆற்றல் பொருந்தியவனாக அ மாற்றுவதற்கு பாடத்திட்டம் மட்டும் போதாது. கலைத்திட்டத்தில நெறைய விஷயங்கள அத நம்ம வந்து இன்கார்ப்பரேட் பண்ண வேண்டியிருக்கு. அவங்களுடைய படைப்பாற்றலுக்கு நெறைய நம்ம வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறது தான் அதில இருக்கக்கூடிய விஷயம். அப்போ ஆக்கத்திறன் ஏதோ ஒரு இது சயின்டிஸ்ட்க்கு மட்டும் தான் இருக்கும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நம்ம அந்த ஸ்பேஸ அதற்கான அந்த வாய்ப்பை மாணவர்களுக்கு நம்ம வழங்கணும் அப்படின்னு சொன்னா, எல்லா மாணவனுமே, எல்லா சமூக மாணவர்களுமே, எல்லா தட்டு மாணவர்களுமே என்ன பண்ண முடியும்னா, இந்த ஆக்கத்திறனை வளர்த்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. இப்போ எல்லாரிடமும் சில தனித்திறமைகள் இருக்கு. அந்த ஒளிந்திருக்கக்கூடிய, மறைந்திருக்கக்கூடிய தனித்திறமைகளை வெளிக்கொணர்வதற்கு நம்ம வாய்ப்புகள தான் வழங்கணும். இப்ப குழந்தைகளிடையே ஆக்கத்திறனை முழுமையாக வளர்க்கும் மற்றும் முன்னேற்றும் சூழ்நிலையை அமைத்து தருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஆசிரியர்களும் பெற்றோர்களும் அத வந்து என்ன பண்ணணும் நம்ம உணர வேண்டியது மிக மிக அவசியமான ஒரு விஷயம். இப்ப பார்த்தீங்கன்னா,
அதை நாம சொன்னோம், துலங்கல் வெளிப்படுவதற்கு சுதந்திரம் அளித்தல் அப்படின்னு சொல்றது. இப்போ நம்மளுடைய அந்த கற்றல்ல தூண்டல், துலங்கல் அப்படின்னு ஒரு 2 பதம் சொல்லுவோம். அதுல துலங்கல் அப்படின்னாலே ரெஸ்பாண்ட் பண்றதுன்னு அர்த்தம். இப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம்னா அது தூண்டல், அதற்கான பதில் தான் அதுல ரெஸ்பாண்ட். அந்த துலங்கல் வெளிப்படுவதற்கு சுதந்திரம் அளித்தல். இப்ப பசங்கள்ட்ட நம்ம வந்து கேள்வி கேட்கிறதே நம்ம அதிகார தொனியில கேட்காம, அவனுடைய அவனுடைய அறிவை சோதிக்கும் விதமாக, அவனுடைய ஆக்கத்திறனை சோதிக்கும் விதமாகத்தான் இருக்க வேண்டுமே ஒழிய, அவனை வந்து மட்டப்படுத்துறதுக்கோ, அவனுடைய வளர்ச்சியை தடுக்கும் விதமாகவோ கேள்விகள் இருந்துடக்கூடாது. அதனால தான் துலங்களுக்கு ரெஸ்பான்ஸுக்கு ஒரு ஃப்ரீடம் அங்க இருக்கணும். அத மாதிரியான வகுப்பறை கண்டிப்பாக இருந்தால், அந்த மாணவனுடைய ஆக்கத்திறன் வெளிப்படும். இதத்தான் குழந்தைகளும் எதிர்பார்க்குறாங்க. ரைட்டுங்களா? அப்போ ஃப்ரீயா அது வந்து ஒரு 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 டெமோக்ராட்டிக்கான ஒரு அ கிளாஸ் ரூம் அப்படிங்கிறது, இந்த சுதந்திரமான துலங்கல் வெளிப்படுவதற்கு ஆதாரமாக அமையும். இதுல எந்த விதமான மாற்றமும் இல்ல. அப்ப நிர்ணயிக்கப்பட்ட பழக்கவழக்கங்களுக்கு ஒத்துப்போவதால் அவர்களது ஆக்கத்திறன் என்ன பண்ணப்படுகிறது? அங்க தடைபடுகிறது. அப்ப நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஒரு ப்ரீ டிட்டர்மைன்டு ஒரு ஒரு எப்படி சொல்றது? ஒரு கஸ்டம்ஸ் வச்சுர்றோம் நம்ம. இப்படிதான் இருக்கணும். இத தாண்டி போயிறக்கூடாது. இது இப்படிதான் அப்படிங்கிற மாரி அந்த ரூட்ட போட்டு குடுத்துட்டு, அதுல தான் போகணும்னு நம்ம நிர்பந்திக்கப்படுறதுனால, ஒரு மாணவனுடைய அல்லது அந்த குழந்தையினுடைய அந்த கிரியேட்டிவிட்டி தடைபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த அபாயம் இருக்கிறது. ஆ நாம சூழ்நிலைக்கு ஏற்ப என்ன பண்ணலாம்? துலங்களை வெளிப்படுத்துவதற்கு ஏதுவான சுதந்திரத்தை அங்க வழங்க வேண்டும். இப்போ ஒண்ணு சிம்பிளா சொல்லணும்னா, ஆ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுல ஒரு கூட்டல் கணக்குன்னே இருக்கலாமே. இப்போ 4ம் 3ஐயும் கூட்டுனா என்ன வரும்? 4ஐயும் 3ஐயும் கூட்டுனா என்ன வரும்? அப்படின்னு கேட்டா 7. அப்படின்னா, இதுல அவன் வந்து சிந்திக்கிறதுக்கோ, அல்லது டைவர்ஜென்ட்டா சிந்திக்கிறதுக்கோ, அல்லது கிரியேட்டிவிட்டியா சிந்திக்கிறதுக்கோ அதுல எங்கேயுமே ஸ்பேஸ் இல்ல. இல்லையா? 4யும் 3யும் கூட்டா நான் 4 விரல் விட போறான். 3 அடுத்தது 3 விரல மனசுல வச்சுக்க என்ன போறான்? 3க்கு அப்புறம் 4, 5, 6, 7ன்னு என்ன பண்ண போறான்? போட போறான். இவ்வளவுதான். இது இது ஒரு பாதை. அவ்வளவுதான். அத தாண்டி அவனால சிந்திக்க முடியாது. அதே நேரத்துல இத நம்ம அவங்களுக்கு எப்படி ஒரு சுதந்திரத்தை வழங்கலாம்? என்ன மாதிரியான ஒரு ஸ்பேஸ குடுக்கலாம் அப்படின்னு சொன்னா, ஆக்கத்திறனுக்கான ஸ்பேஸ் எங்க அங்க இருக்கு அப்படின்னா, அதே கூட்டல் கணக்குல 4 கூட்டல் 3 அப்படின்னு போடாம, கீழ டோட்டலுக்கான அந்த 7 மட்டும் போட்டுறணும். 7 மட்டும் போட்டுட்டு, 7 விடை வரும் விதமாக என்னென்ன எண்கள் மேல இருந்துச்சுன்னு சொன்னா 7 வரும். எதையும் எதையும் கூட்டினா 7 வரும். அப்படிங்கிற மாரி என்ன பண்ணலாம்? நம்ம குடுத்துறலாம். அப்ப பார்த்தீங்கன்னா, 5ம் 2ம் கூட்டினா 7, 4ம் 3ம் கூட்டினா 7, 1ம் 6ம் கூட்டினா 7 இல்லைங்களா? இத மாரி பல விடைகள் அங்க வரும். அப்போ நாம தான் துலங்களுக்கு அதிக சுதந்திரத்தை வழங்க வேண்டும். அப்ப துலங்கள் வெளிப்படுவதற்கு சுதந்திரம் அளித்தால் சொன்னா, கிரியேட்டிவிட்டிங்கிறது அங்க அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ரெஸ்ட்ரிக்டட் இல்லாம நம்ம வாய்ப்ப வழங்கணுங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அடுத்தது தனித்தன்மையை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பளித்தல். இப்ப அங்க என்ன பண்றாங்க? ப்ரொவைடிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஆ ஃபார் என்னது? அங்க தனித்தன்மை இந்த யுனிக்னெஸ்ஸுக்கு அது தன்னுடைய ஈகோவுக்கு தீனி போடும் விதமான சில வாய்ப்புகள் அங்க வழங்கப்படும். இது என்னுடைய படைப்பு. ரைட்டுங்களா? இது நான் உருவாக்குனது. இந்த பிரச்சனைய நான் தான் தீர்த்து வச்சேன். இந்த மாரியான எண்ணங்கள் தான் அந்த மாணவர்களுக்கு என்ன பண்ணுது? திருப்திய தருது. ரைட்டுங்களா? அப்ப இந்த மாதிரியான தனித்தன்மை மிக்க ஒரு வாய்ப்பு அந்த மாணவனுடைய கிரியேட்டிவிட்டிய மேலும், மேலும், மேலும் வளர்க்கும். அது அந்த ஈகோவ அவனுக்கு வந்து என்ன பண்ணும்? தீனி போடும். இத மாரியான வாய்ப்புகள், இந்த மாரியான சொல்லணுங்கிறது. ரைட்டுங்களா? இது என்னுடைய படைப்பு. இதுக்கு நான் தான் தீர்வு கண்டேன். இது என்னுடைய கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறதுல அவன் வந்து அந்த திருப்தி வந்து அவனுக்கு கிடைக்கும். இந்த விளைவுகள் தான் அ அ தான் காரணங்கிற அடையாளம் காணப்படுறதுனால குழந்தைகள்ட்ட திருப்தி கிடைக்க வாய்ப்புகள் வழங்கப்படுது. ரைட்டுங்களா? இதெல்லாம் நல்ல நல்ல விஷயங்கள். முதலாவதாக நாட்டு நல வாழ்த்து பாடிட்டு ஒரு 3 குறிப்புகள் தர்றேன். அதன் பிறகு நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு. வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். பாரத அன்னையின் புகழ் ஓங்குக.